அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தில் அமலேக்கியனை எப்படி ஜெயிப்பது, இந்த ஏசாவின் சந்ததியில் வந்த இந்த அமலேக்கியன் மாம்சத்துக்குரியவன். அவன் எண்ணங்கள் எல்லாம் மாம்சத்தோடு போராடுகிறது. மாம்சமான மனிதன் சோர்ந்து போகிற நேரத்திலெல்லாம் அவன் தாக்கி விடுவான். எனவே இந்த அமலேக்கியனை ஜெயிப்பதை குறித்து தான் நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். மோசே இந்த அமலேக்கியனை ஜெயிப்பதற்கு மிக அற்புதமான வழியை கண்டுபிடித்தார். நான் மலையின் உச்சிக்கு செல்கிறேன் என்று தேவனோடு தனித்திருப்பதற்கு தெரிந்து கொண்டார். இரண்டாவது, அழைப்பு, அங்கீகாரம், அதிகாரம் என்னும் அந்த கோலை தன் கையிலே எடுத்துக்கொண்டு மலையின் உச்சிக்கு செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இன்னொரு காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அந்த 9வது வசனத்தில், அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கூட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்து கொண்டு நிற்பேன். அதில் 10வது வசனத்தில், யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கூட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தனியா போல இப்பொழுது ஆரோனையும் ஊரையும் இப்பொழுது அழைத்து கொண்டு செல்கிறான். 2 பேரை தன்னோடு கூட அவன் இணைத்து கொள்ளுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அமலேக்கியனை ஜெயிக்க வேண்டும் என்றால் இப்போ அவர் அங்கே தனித்து அல்ல, கூட தன்னோடு கூட நிற்கக்கூடியவர்களை தேர்ந்தெடுக்கிறார். சரி, நீங்கள் ஜனங்களை தெரிந்து கொண்டு போங்கன்னு யோசுவா கிட்ட சொல்லிட்டு நான் தனியாக போகிறேன்னு சொன்னானா, கர்த்தரோடு பேசுவதற்கு தனித்து போனான், யுத்தம் பண்ணுவதற்கு இணைந்து கொண்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யுத்தம் பண்ணுவதற்கு கூட தோள் கொடுக்க அங்கே 2 பேரை மோசே தெரிந்து கொண்டான். ஒரு பக்கம் அவன் சகோதரனாகிய ஆரோன், இன்னொரு பக்கம் ஊர். 2 பேரும் இப்பொழுது மோசையோடு மலை உச்சிக்கு போகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அமலேக்கியனை ஜெயிக்க வேண்டும் என்றால், விடாய்த்திருக்கிற நேரம் பின்னால் வந்து தாக்குற இந்த அமலேக்கியனை ஜெயிக்க வேண்டும் என்றால், உங்களுக்கு ஒரு நல்ல ஜெப பங்காளர்கள் வேண்டும். உங்களுக்கு நல்ல பிரேயர் பார்ட்னர்ஸ் வேணும். உங்கள் கூட இணைந்து ஜெபிக்கிற ஆட்கள் தேவை. உங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற நண்பர்களை, ஜெப நண்பர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீங்களா? நீங்கள் யாரோடையாவது இணைந்து ஜெபிக்கிற பழக்கம் உண்டா? அடிக்கடி இணைந்து ஜெபிக்கிற பழக்கம் உடையவர்கள் அமலேக்கியனை எளிதாக ஜெயிப்பார்கள். நான் யார் கூடயும் சேரவே மாட்டேன், எனக்கு யாருமே வேண்டாம், நான் தனியாக இருக்க விரும்புகிறேன்னு சொல்கிறாங்க பாருங்களேன். அவங்க எப்பொழுது வேண்டுமானாலும் இப்படிப்பட்ட தாக்குதலுக்கு அவர்கள் ஆளாவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப முக்கியமானது வேதம் சொல்லுகிறது. நம்ம உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தில் இது ஒரு மிக முக்கியமான வார்த்தை. பொதுவாக ஒருவர் 1000 பேரையும் 20 10,000 பேரையும் துரத்துவார்கள் அப்படின்ற வார்த்தையை நம்ம பொதுவாக சொல்லுவோம் இல்லையா? அந்த வசனம் இதுதான். உபாகமம் 32:30 அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால், ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10,000 பேரை ஓட்டுவது எப்படி? ஒருவர் 1000 பேரையும் 20 10,000 பேரையும் ஓட்டணும்னா கர்த்தர் அவர்களை நம்ம கையில் ஒப்பு கொடுக்கணும். மோசேக்கு தெரியும், தனித்து போய் இவனை மேற்கொள்வதை விட இணைந்து போய் இவனை மேற்கொள்வோம். கீழே லிட்ரலாக சண்டை நடக்குது, மேலே ஸ்பிரிச்சுவலாக சண்டை நடக்குது. ஆவிக்குரிய யுத்தத்திற்கு மோசே மலை உச்சிக்கு போனான், கூடவே 2 பேரை கூட்டிட்டு போகிறான். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஜெபிக்க போகும்போதெல்லாம் தன்னோடு கூட தவருடைய சீஷர்களையும் அழைத்து கொண்டு சென்றார். அதிலும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து கொண்டு சென்றான். தானியேலுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. இப்போ ராஜ்யத்தில் மிகப்பெரிய ஒரு சவால் ஒன்று தானியேலுக்கு காத்திருந்தது. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். அதில் 18வது 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தானியேல் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம். அனனியா மிஷாவேல் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்திலே தரிசனத்திலே தானியேலுக்கு மறைப்பொருள் வெளிப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். இங்கே தன்னோடு அவன் தன் நண்பர்களை இணைத்து அவர்களிடத்தில் ஷேர் பண்ணி சேர்ந்து ஜெபம் பண்ணுறாங்க. இன்னைக்கு நீங்கள் யாரு கூடயும் ஜெபிக்கிற பழக்கமே உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்கள் ஜெப வாழ்க்கையிலே குறைவு இருக்கிறது என்று அர்த்தம். நல்லா கவனித்து கொள்ளுங்கள். நீங்கள் யாருமே எனக்கு ப்ரேயர் பார்ட்னர்ஸ் இல்லை, நான் யாரு கூடயும் சேர்ந்து ஜெபம் பண்ணுறது இல்லை அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜெப ஜீவியத்தில் அங்கே ஒரு அசைவு அல்லது ஏதோ அந்த அஸ்திபாரம் அசைகிறதையும் அடிக்கடி அதை ஆட்டம் காண்றதையும் நீங்கள் பார்க்கலாம்.
அருமையான சகோதரனே சகோதரியே, தனித்து ஜெபிக்க வேண்டும், அதில் மாற்று கருத்தே இல்லை. நம்ம தேவ சமூகத்தில் தனித்து ஜெபிக்கணும். ஆனால் உங்களுக்கு ப்ரேயர் பார்ட்னர்ஸ் கண்டிப்பாக வேணும். நீங்கள் இணைந்து ஜெபிக்கிற யாரையோ 2 பேரை ஒருத்தரை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள், ஜெபிங்க. லாக்டவுன் நாட்களில் கர்த்தர் அப்படிப்பட்ட நல்ல ஜெப நண்பர்களை எனக்கு தந்தார். அப்படி ஜெபிக்க ஜெபிக்க ஊழியங்களில் வளர்ச்சியையும் ஆசீர்வாதங்களையும் பார்க்க தேவன் கிருபை செய்தார். நிறைய தரிசனங்களை தந்தார், நிறையா திட்டங்களை தந்தார், என்ன செய்யணும்னு கர்த்தர் சொல்லி கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிங்க. உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஜெப நண்பனை தேர்ந்தெடுங்க, ஜெப தோழியை தேர்ந்தெடுங்க. அப்படிப்பட்ட ஜெபிக்கிற நபர்களை வைத்து அவர்களோடு இணைந்து ஜெபிங்க. அட்லீஸ்ட் ஃபோனில் ஜெபம் பண்ணுங்க, அவங்கள நேராக பார்க்கும்போது ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபித்து பழகி பாருங்களேன், தேவன் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்வார் இல்லையா? இந்த நாளில் கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதங்களின் புஸ்தகம் 133வது சங்கீதத்தின் முதல் வசனம், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. நீங்கள் இணைந்து ஜெபித்தால் அது இன்பம், அது நன்மை. 133ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை இந்த நாளினுடைய மெமரி வர்ஸாக நீங்கள் தெரிந்தெடுத்து கொள்ளுங்க. இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்க. எளிய வசனம்தான், ஆனாலும் நாம் இதை மனப்பாடம் பண்ணுவோம். இல்லை பிரதர், நான் 3 வசனத்தையும் மனப்பாடம் பண்ணுறேன்னா ரொம்ப சந்தோஷம். சின்ன வசனம் தானே, 133ஆம் சங்கீதத்தை 3த்தையுமே படிச்சிருங்க. எனக்கு சின்ன வசனமாக கொடுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல் வசனத்தையாவது நீங்கள் படிச்சிருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை படிப்போம். இன்றைக்கே நீங்கள் நல்ல ஜெபிக்கிற நண்பர்களை தேர்ந்தெடுத்து ஒரு 10 நிமிஷம் ஃபோனில் ஜெபிக்கிற மாதிரி நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து நல்ல மனவிட்டு ஜெபம் பண்ணி தேவ சமூகத்தில் நீங்கள் ஆவிக்குரியவர்களாக பலப்பட நான் அன்போடு வாழ்த்துறேன். நாளிலிருந்து இப்படி இணைந்து ஜெபிக்கிறதுனால, அப்படி இணைந்து இருப்பதுனால, ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறதுனால நடக்க போகிற காரியம் என்ன என்பதை நான் நாளிலிருந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். நம்முடைய நோக்கம் அமலேக்கியனை ஜெயிக்கணும். ஆமென். ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, அமலேக்கியனை எப்படி ஜெயிக்கணும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். அமலேக்கியனை மேற்கொள்ளவும், அமலேக்கியனோடு கூட இருக்கிற யுத்தத்தை புரிந்து கொண்டு வேதத்தின்படி அந்த அமலேக்கியனை மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் கற்றுக்கொண்டதை எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த உதவி செய்யும். தொடர்ந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தி அருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, அன்பின் வாழ்த்துக்கள். விங்ஸ் ஆஃப் விக்டரி ஐஏஎஸ் அகாடமியினுடைய 2024-25வது ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தரிசனமுள்ள, ஆர்வமுள்ள, நானும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணுன்ற அப்படிப்பட்ட தரிசனமுள்ள இளைஞர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். நீங்கள் ஒருவேளை யூஜிஓ பிஜிஓ முடித்திருப்பீர்கள் என்று சொன்னால், இதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உடனே கீழே காண்கிற ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய அப்ளிகேஷனை வாங்கி உடனடியாக நீங்கள் அனுப்பலாம். ட்ரைப்ஸுக்கு முழுவதுமாக நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம். எனவே பழங்குடியினரை சார்ந்த பிள்ளைகளாக இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு நாங்கள் இலவசமாக இந்த பயிற்சியை கொடுக்க விரும்புகிறோம். என்ட்ரிவில் அவுட்ஸ்டாண்டிங்காக பெர்ஃபார்ம் பண்ணுற மாணவர்களுக்கும் முற்றிலுமாக இலவசமாக நாங்கள் இதை கொடுக்கவிருக்கிறோம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி உண்டு. சிறந்த ஃபேக்கல்ட்டிஸை நாங்கள் இந்த வருஷம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். எனவே வாருங்கள், பயனடையுங்கள். தேசத்தில் ஆண்டவர் பெரிய யோசேப்புகளையும் தானியேல்களையும் எழுப்பி இந்திய தேசத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க உங்களுக்கும் ஆண்டவர் அந்த கிருபைகளை தருவாராக. God bless you.